மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி நாங்கள் அமைக்கப் போகிறோம், திமுக கூட்டணி இருக்கிற கட்சியெல்லாம் எங்களோட வந்து சேர்ந்துவிடும் என்று தொடர்ந்து சொல்லி வந்தது எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். ஏன்னா அவரோட போய் யாரும் சேரலை, அந்த கட்சியோட யாரும் சேரலை. ஏன்னா ஒரு நம்பகமான தலைவர் இல்லைங்கிற முறையில் யாரும் போய் சேரலை. பாரதிய ஜனதா கட்சி நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து அதிமுகவை கூட்டணியில் சேர்த்து கொண்டது. அவர் எதிர்பார்த்த மாதிரி கூட்டணியும் அமைக்க முடியவில்லை. அதனால் அந்த கோபத்தில் எரிச்சலில் கம்யூனிஸ்ட் கட்சி கரைந்து போய்விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற இடமே தெரியவில்லை. முத்தரசன் ஸ்டாலினுக்கு அடிமையாகிவிட்டார் என்று அவர் சொல்லுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இன்னொரு கட்சிக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் எப்பொழுதும் ஏற்பட்டது கிடையாது, இனியும் ஏற்படாது. ஆனால் யாருக்கு அடிமையாக இருந்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். குறிப்பாக மின் கட்டணத்தை உயர்த்திவிட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த வரையில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய உதவி திட்டத்தை ஏற்க மாட்டோம், ஏன்னா அது ஏற்றால் தமிழ்நாட்டிற்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்று அது ஏற்க மாட்டோம், கையெழுத்து போட மாட்டோம் என்று மறுத்து வந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு தான் அந்த திட்டத்தில் அன்றைய மின்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு தங்கமணி அவர்கள் கையெழுத்திட்டார்கள். ஆக யாருக்கு அடிமையாக இருந்தார்கள் என்பது நாட்டிற்கு தெரியும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி யாருக்கும் அடிமையாக இல்லை, அடிமையாக இருக்கப் போவதும் இல்லை. அவர் விரும்பிய அணியை அவரால் அமைக்க முடியவில்லை. அந்த கோபத்தில், அந்த எரிச்சலில், ஆத்திரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி கரைந்து போய்விட்டது, அது இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை.